ஒய்ஃப் அந்த நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேம்ஸ் தான் இருக்குது. அந்த நேம்ஸு கேரக்டர் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது விசேஷ்தாய் அப்படின்னா இந்த ஸ்டோரியுடைய ஸ்பெஷாலிட்டிஸ், அதாவது ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, ஹெட்டிங் எப்படி இருந்துச்சு, கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கதாவஸ்து, அந்த கதை நடை. உதயன் कहानी का कथावस्तु ऐतिहासिक है. ऐतिहासिक அப்படின்னா हिस्टोरिकल. सम्राट उदयन की महानता के साथ अहिंसा की महिमा पर प्रकाश डालना कहानी का प्रथम कार्य रहा है. ஸோ सम्राट உதயனே வந்து ஒரு கிரேட் பர்சன் தான். அவரே வந்து இந்த அஹிம்சா வந்து எந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. கதாவஸ்து ருச்சிகர் அப்படின்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது கத்தோப்கத்தன். அந்த கத்தோப்கத்தன் அந்த டயலாக்ஸ் எல்லாமே ஒருத்தவங்க பேசுகிறாங்கல்ல. ஸோ உதயன் एकांकी में कथोपकथन पात्रानुसार होने के साथ समयानुसार भी है. அதாவது கேரக்டர் பேஸ் பண்ணி பாத்திர அப்படின்னா கேரக்டர் பேஸ் பண்ணி மாத்திரம் இல்லாமல் समयानुसारனா டைம் பேஸ், அதாவது அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. वे पात्रों को मनोभावनाओं को स्पष्ट रूप से प्रकट करते हैं. கேரக்டர்ஸ்னுடைய அந்த மனோபாவம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த அந்த இமோஷன்ஸையும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதுவாக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. உத்தேஷ்யனா ஆப்ஜெக்டிவ். அஹிம்சா இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்ன? அஹிம்சா மகத்துவ சம்ஜானா. ஸோ இதுதான் உங்களோட ஆப்ஜெக்டிவ். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அஹிம்சா மகத்துவ. ஸோ அந்த நான் வைலன்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறது தான் இந்த லெசனுடைய उद्देश्य. अपने इस उद्देश्य की पूर्ति में एकांकीकार पूर्ण रूप से सफल सिद्ध हुए हैं. ஸோ இதில் தான் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக முடிகிறது. शीर्षक அப்படின்னா ஹெட்டிங். उदयन के मन परिवर्तन पर कहानी प्रकाश डालती है, इसलिए यही शीर्षक सर्वोचित है. ஸோ இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக எதை பற்றினதுன்னா உதயன் மனசு மாறுறதை பற்றி தான். அதனால் உதயன் அப்படின்ற இந்த ஹெட்டிங் வந்து ஓகே. शीर्षकனா என்ன? ஹெட்டிங். பாஷா ஷைலினா லாங்குவேஜ் ஸ்டைல். பாஷா और शैली, பாஷானா லாங்குவேஜ், ஷைலினா ஸ்டைல். दोनों की दृष्टि से उदयन एकांकी सफल एकांकी है. ஸோ இது ரெண்டு பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஏகாங்கி. பாஷா பிரவாகமய, ஷைலி ரோச்சகே. பிரவாகமய அப்படின்றது என்னென்னா ஃப்ளோயிங்காக இருக்குது. ஷைலி ரோச்சகே. ஷைலி அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ஸ்டைலு. இந்த ஸ்டைலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரோச்சக். அடுத்தது பாத்திர और சரித்திர சித்திரன். ஸோ கேரக்டர், அதுக்கப்புறமா அந்த சரித்திர சித்திரன், அந்த டிஸ்கிரிப்ஷன். इसमें सभी सफल पात्र है. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர்ஸ் தான். इस प्रकार एकांकी कला की